Hi everyone, welcome to our channel. Let's learn daily. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா 11th standard second lesson ல example sum பார்க்க போறோம். ஆல்ரெடி வீடியோஸ் நம்ம போட்டுருக்கோம். அந்த வீடியோஸை செக் பண்ணி பாருங்க. அது போக லெசன் வீடியோஸும் போட்டுருக்கோம். அதையும் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம நம்மளோட சேனலை Subscribe பண்ணிடுங்க. சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற எக்ஸாம்பிள் சம் என்ன அப்படினா example 2.10. சோ क्वेश्चन என்னன்னா compare the components. ஸோ வெக்டாரோடைய காம்பனன்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை கம்பேர் பண்ணி எடுத்து எழுத போகிறோம். என்னென்ன வெக்டார் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்கன்னா எஃப் வெக்டார் ஈக்குவல் டு எம்ஏ வெக்டார், ஹியர் எம் இஸ் அ பாசிட்டிவ் நம்பர். செகண்ட் ஒன் வந்து பி வெக்டார் ஈக்குவல் டு 0. ஸோ நார்மலாக ஒரு வெக்டார்னா எப்படி எழுதுவோம்? ஏ வெக்டார் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ஐ கேப் ஏஒய் ஜே கேப் ஏஇசட் கே கேப். அதாவது ஐஜேகேன்றது எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் இசட் ஆக்சஸில் இருக்க யூனிட் வெக்டார்ஸ், அதோடைய காம்பனன்ட்ஸ் தான் அந்த டேர்ம்ஸ் எக்ஸ் ஒய் இசட் வச்சு நம்ம இண்டிகேட் பண்ணி எழுதுவோம். இது ஜென்ரலாக ஒரு வெக்டாரை நம்ம எடுத்து எழுதுறது. நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட்டு எஃப் ஈக்குவல் டு எம்ஏ, எஃப்ஏ வெக்டார் ஈக்குவல் டு எம்ஏ வெக்டார். இதில் எம்ன்றது ஒரு பாசிட்டிவ் நம்பர்னு சொல்லி கொடுத்தாச்சு, அவ்வளோதான். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? எஃப்ஐயும் ஏவையும் அதோடைய வெக்டார் காம்பனன்ட்ஸாக எழுதணும். அப்போ எஃப் எழுதும்போது எப்படி எழுதிக்கலாம்? எஃப் வெக்டார் ஈக்குவல் டு எஃப்எக்ஸ் ஐ கேப் எஃப்ஒய் ஜே கேப் எஃப்இசட் கே கேப். இதே மாதிரி ஏ வெக்டார் எழுதும்போது ஸோ இதை வந்து நீங்கள் மேலே ஒரு லைனாக எழுதிக்கோங்க. எழுதிட்டு நம்ம இதை பண்ணிடலாம். ஏஎக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் ஏஒய் ஜே கேப் ப்ளஸ் ஏஇசட் கே கேப். அப்போ இதை ரெண்டு சைடு எடுத்து எழுதினீங்கன்னா என்ன வரும்? எஃப்எக்ஸ் ஐ கேப் எஃப்ஒய் ஜே கேப் எஃப்இசட் கே கேப் ஈக்குவல் டு எம் இன்ட்டு ஏஎக்ஸ் ஐ கேப் ஏஒய் ஜே கேப் ஏஇசட் கே கேப். இப்போது காம்பனன்ட்ஸ் ரெண்டும் ஈக்குவல் கொடுத்தாச்சு. எம்மை நம்ம உள்ளே மல்டிப்ளை பண்ணி எழுதிடலாம். எம்ஏஎக்ஸ் ஐ கேப் எம்ஏஒய் ஜே கேப் எம்ஏஇசட் கே கேப். காம்பனன்ட்ஸ் ரெண்டும் ஈக்குவல். ஸோ காம்பனன்ட்ஸை ஈக்குவேட் பண்ணிங்க அப்படின்னா எஃப்எக்ஸ் ஈக்குவல் டு ஐயோடைய காம்பனண்ட் எம்ஏஎக்ஸ், எஃப்ஒய் ஜேயோடைய காம்பனண்ட் fy equal to may, fz equal to z ஓட காம்பனண்ட் என்னது? maz. ஸோ இதுதான் இதோடைய ஆன்சர், ஃபர்ஸ்ட் சம்க்குரிய ஆன்சர். ஓகேவா? அதே இது செகண்ட் சம் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க? p வெக்டார் ஈக்குவல் டு 0. ஸோ லீனியர் மொமெண்டம்ன்றதும் வெக்டார் தான், அதை தான் பின்னு சொல்லி இண்டிகேட் பண்ணுவோம். அதோடைய வெக்டார் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பிஏவும் அதோடைய காம்பனன்ட்ஸில் நம்ம எழுதுனா எப்படி எழுதுவோம்? பிஎக்ஸ் ஐ கேப் பிஒய் ஜே கேப் பிஇசட் கே கேப். இதோடைய வேல்யூ ஈக்குவல் டு 0. அப்போ இங்கே எடுத்து எழுதுனா பிஎக்ஸ் ஐ கேப் py j cap pz k cap equal to 0. 0ன்றது ஒரு நல் வெக்டார். அப்போ அதோடைய காம்பனன்ட்ஸில் வேல்யூஸும் 0ன்னு அர்த்தம். அப்போ உங்களுக்கு இங்கே என்ன கிடைக்கும்? px equal to 0, py equal to 0, pz equal to 0. ஸோ இதுதான் இதுக்குரிய ஆன்சர். இதில் ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? வெக்டார்ஸை அதை காம்பனன்ட்ஸை பிரித்து எழுதிட்டு கொடுத்துருக்கதோட ஈக்குவேட் பண்ணி எழுதியிருக்கோம். ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளானது தான். இந்த வீடியோவில் டவுட் இருந்தால் கேளுங்க. இன்றைக்கி தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. ப்ளேலிஸ்ட்டில் போய் மற்ற வீடியோஸையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.